ம். ஹலோ. ஹலோ மேடம். சார் சொல்லுங்க. மேடம் நான் எஸ்ஆர் புரொடக்ஷன் மேனேஜர் பேசுறேன் மேடம். தெரியுது சார் சொல்லுங்க. மேடம் நாளைக்கு ஷூட்டிங் இருந்தது இல்லையா? ம். அதோட லொகேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆஹா. புது லொகேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆ. நாளைக்கு அந்த லொகேஷனுக்கு வந்துருங்க மேடம். ஆ. நாளைல இருந்து ஒரு வாரத்துக்கு அந்த லொகேஷன்ல தான் மேடம் ஷூட்டிங் நடக்கும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே மேடம். வச்சிடுறேன். ம். ம். ஆ? ஹலோ. ஹலோ மேடம், நீங்க ஆர்டிஸ்ட் குமாரி தானே? ஆமா. நீங்க யாரு? மேடம் நான் என்டர்டைன்மெண்ட் டுடே மேகசின்ல இருந்து எடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க. மேடம் எங்களுக்கு உங்களோட ஒரு இன்டர்வியூ தேவைப்படுது. நீங்க இப்ப டிவி சீரியல்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க இல்லையா? உங்க இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஏதாவது டைம் இருக்குமா மேடம்? இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா இந்த வார மேகசின்லயே போட்டுறலாம். ஓகேங்க. நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். வாங்க மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் மேடம். நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்க வந்துடுறேன் மேடம். என் அட்ரஸ் தெரியுங்களா? தெரியும் மேடம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் உங்களை இன்டர்வியூ எடுத்திருக்கேன் மேடம். உங்க பேரு? என் பேரு சுகாஸ். ஓ, சுகாஸ். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு. நீங்க நேர்ல வாங்க மீட் பண்ணலாம். ஓகே மேடம். ம். ஹாய். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ம். வாங்க உள்ள வாங்க. ம். நீங்க இங்க உட்கார்ந்துருங்க. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ம். இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் மேடம். ம். டீ ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். தேங்க்ஸ். அது இருக்கட்டும் மேடம், டீ நீங்க போட்டு எடுத்துட்டு வரீங்க. வேலைக்காரங்க இல்லையா? வீட்ல கூட வேற யாரையுமே காணோம். வேலைக்காரமா காலையில தான் வருவாங்க. ஈவினிங் வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் நானே பாத்துப்பேன். ஓ, இங்க உங்க அம்மா உங்க கூட இருந்தாங்கல்ல மேடம்? ம். அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க இங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும்ல? ம். அம்மா இப்ப யுஎஸ்ல இருக்காங்க. ஓஹோ. என் சிஸ்டருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இன்னொரு 3-4 மாசத்துல திரும்ப வந்துருவாங்க. ம்ஹும். மேடம், நீங்க டாப் பொசிஷன் வந்ததுக்கான சீக்ரெட் என்ன? சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அவ்வளவுதான். ஓகே, டேலண்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்ததுன்னா இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் நீங்க மேல வந்துரலாம். அது இருக்கட்டும். நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்த நாள்ல இருந்து இதே அழகோட இருக்கீங்க. அந்த ரகசியத்தை சொல்றீங்களா கொஞ்சம்? தினமும் ஜிம்முக்கு போறது, ஹெல்தி டயட்டு, இது எல்லாத்தையும் விட நம்ம சந்தோஷமா இருந்தாலே அழகு தன்னால வரும். ஓ, ஓகே மேடம். ம். மேடம், உங்களுக்கு மூவில ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா பண்ணுவீங்களா? ஷூர். மேடம், உங்களுக்கு மந்த்லி எவ்வளவு செலவாகுதுங்க? மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவாகும். 1,00,000 ரூபாவா? இந்த வீட்டுக்கு வாடகையே மாசம் 30,000 ரூபாய் வரும். 30,000 ரூபாய் வாடகையா? ஆமா. வீட்ல வேலை செய்யறவங்க சம்பளம் வேற இருக்கு. அது இல்லாம கார் மெயின்டெனன்ஸ், சாப்பாடுக்கு ஆகுற செலவு, ஸ்விம்மிங், டான்ஸ் கிளாஸ், ஜிம்மு எல்லாம் சேர்ந்து 1 லேக் வந்துரும். மேடம், உங்க வீட்டோட ரெண்ட் தான் என் மந்த்லி சேலரியே மேடம். ஓ, அப்படியா? ம். இது மெயினான பிளேஸ்ல இருக்கறதுனால அவ்ளோ வாடகை வரும். இன்கம் நிறைய இருக்கறதால தாராளமா செலவு பண்றீங்க போல இருக்கு. ஆமாங்க. ஓகே மேடம், உங்களை இன்டர்வியூ எடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ம். இதே மாதிரி இன்னும் நிறைய சீரியல்ல மெயின் கேரக்டர் பண்ணணும் மேடம். அதே மாதிரி மூவிலையும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். பாய்.